வணக்கம் மக்களே. ஈரோடு கூட்டத்திற்கு பின்னாடி ஆன்லைனில் எடுத்த கருத்து கணிப்பு 45% பேருக்கும் மேல் நடிகர் விஜய்க்கு ஆதரவு. திராவிட கட்சிகளுக்கு மாற்று வந்துவிட்டதா? நடுநிலை வாக்காளர்கள் விஜய் பக்கம் சாய தொடங்கிவிட்டார்களா? விஜயகாந்த் கமலஹாசனால் முடியாததை சாதித்து காட்டும் நடிகர் விஜய் இன்னும் 5 மாதங்களில் என்னென்ன நடக்குமோ? இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்விற்கு பிறகு சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் 40%க்கும் அதிகமானோர் நடிகர் விஜய்க்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். ஒரு புதிய கட்சி, அதுவும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இவ்வளவு பெரிய ஆதரவை பெறுவது திராவிட கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு வலுவான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாரம்பரியமாக ஒரு கட்சிக்கே வாக்களிக்காமல் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளை கவனித்து முடிவெடுக்கும் நடுநிலை வாக்காளர்கள் தற்போது பெருமளவில் விஜய் பக்கம் சாய தொடங்கியுள்ளதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. தமிழக அரசியலில் இதற்கு முன்பு நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதேபோல கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றார். ஆனால் விஜயகாந்த் எட்டிய உயரத்தையோ அல்லது கமலஹாசன் முன்வைத்த நகர்ப்புற வாக்கு தளத்தையோ விட நடிகர் விஜய் தற்போது எட்டியுள்ள கிராமப்புற மற்றும் இளைஞர்களின் ஆதரவு மிகவும் அதிகமாக உள்ளதனை சொல்லலாம். நடிகர் விஜயகாந்தின் துணிச்சலும் கமலஹாசனின் கொள்கை தெளிவும் ஒருங்கை பெற்ற ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள நடிகர் விஜய் எடுக்கும் முயற்சிகள் கடந்த காலங்களில் மற்ற நடிகர்களால் முடியாததை அவர் சாதித்து காட்டுவார் என்ற நம்பிக்கை மக்களிடையே விதைத்துள்ளது. ஈரோடு உரையில் நடிகர் விஜய் ஆளும் திமுகவை தீய சக்தி என்று மிக நேரடியாகவும் ஆவேசமாகவும் தாக்கியது அவர் இனி ஒரு மென்மையான அரசியல்வாதி அல்ல என்பதை உணர்த்துகிறது. நாங்கள் ஒரு பொருட்டே இல்லை என்றால் எங்களை பற்றி ஏன் 24 மணி நேரம் விவாதிக்கிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு இணையத்தில் பலருமே சரியான கேள்வி என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். அதிமுகவின் முன்னாள் மூத்த தலைவர் செங்கோட்டையன் போன்றவர்களின் வருகை தவேகாவின் அரசியல் முதிர்ச்சியை அதிகரித்துள்ளது. இது திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்திலேயே ஓட்டைகளை வீழ்த்த தொடங்கியுள்ளதை இன்றைய சூழல் காட்டுகிறது. பெரியாரின் பெயரை சொல்லிக்கொண்டு குடும்ப அரசியல் செய்பவர்களையும் ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர்களையும் நடிகர் விஜய் வன்மையாக சாடியது விளிம்பு நிலை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டது குறித்து அவர் எழுப்பிய புள்ளி விவர ரீதியான கேள்விகள் அவர் வெறும் வசனம் பேசும் நடிகர் அல்ல, மாறாக தரவுகளுடன் களமிறங்கியுள்ள அரசியல்வாதி என்பதை பறைசாற்றுகிறது. மக்களை, நடிகர் விஜயை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.